நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை விருப்பங்களும் உங்களுக்கு துன்பத்தை தான் தருகிறது. சூழல்களிலிருந்து தப்பித்து வேறு சூழல்களுக்கு செல்வதால் சூழல்களை மாற்ற முடியுமா? நான் சிறப்பாக கவனிப்பதற்கு சில அபியாசங்களை, சில பயிற்சி முறைகள் ஏதேனும் இருக்கிறதா? அதை கூறுங்கள். விருப்பங்களும் நமக்கு துன்பத்தை தான் தருகின்றன. நம்ம நிறைய பேசியிருக்கோம். விருப்பங்கள் கட்டாயம் நிறைவேறும். விருப்பம் அப்படின்னா எண்ணங்களால் சிதைக்கப்படாத எண்ணம், திண்ணிய எண்ணம், எண்ணங்களால் அலைக்கழிக்கப்படாத எண்ணம் அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த எண்ணங்களும் இந்த விருப்பங்களும் உங்களுக்கு துன்பத்தை தான் தருகின்றன. விருப்பமும் ஒருவித இந்த மாய உலகத்தில் ஒரு விதமான உங்களுடைய தேவையை உருவாக்குறதுக்காக நீங்கள் செய்கிற இறைவன் கொடுத்த ஒரு சக்தி, அவ்வளோதான். இந்த விருப்பங்களும் உங்களுக்கு துன்பத்தை தான் தருகிறது அப்படின்னா, நீங்கள் எப்போதெல்லாம் உங்கள் விருப்பத்தில் உருவங்களை அடிப்படையாக வச்சு விருப்பத்தை அமைக்கிறீங்களோ, அந்த விருப்பம் கட்டாயம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த விருப்பம் நிறைவேறிய பிறகு அந்த விருப்பமும் உங்களுக்கு துன்பங்களை தருகிறது. விருப்பங்கள் அனைத்தும் உருவம் இல்லாததாய், உருவமற்றதாய் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு எந்தவித துன்பத்தையும் அளிப்பதில்லை. நம்மளோட வாழ்க்கையை எடுத்து சோதித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்குல்ல. அந்த பிடிச்ச விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நடத்துவதற்காக தான் நம்ம எல்லாரும் போராடிட்டுருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்காகவோ, இல்லை உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த மாதிரிலாம் இந்த வாழ்க்கையை அமைப்பதற்கு தான் நம்ம போராடிட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் நடந்தாலும் நம்மளுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை. நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை தான். நடந்த உடனே ஒரு நாளோ 2 நாளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து அதை பாதுகாப்பதற்கும் அதை சரியாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம நிறைய போராட வேண்டி இருக்கிறது. அந்த போராட்டம் நமக்கு மிகுந்த துன்பத்தை அளிக்கிறது. அப்போது என்னுடைய விருப்பங்களை நான் எப்படி அமைக்கிறது அப்படின்னா, உங்களுடைய விருப்பங்களுக்கு உருவம் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்களை அமைக்கும் பொழுது அது எந்தவித துன்பமும் இல்லாமல் உங்களை தானாய் அடையக்கூடியதாக இருக்கிறது. செயல்னு ஒன்று செய்கிறீங்கல்ல, வெளியில் நம்ம எல்லோரும் செயல் செய்கிறோம், முயற்சி செய்து செயல் செய்கிறோம், இந்த உடலை பயன்படுத்துகிறோம், நமக்கு தெரிந்த அறிவெல்லாம் பயன்படுத்தி ஒரு செயல் செய்து வெற்றியோ தோல்வியோ அதை பெறுறோம். விருப்பமும் அதே மாதிரி தான். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை சரியாக பதிச்சிட்டிங்க
எண்ண அலைக்கழிப்பே இல்லாமல், எண்ணங்களால் சிதைக்கப்படாமல், உங்களோட அறிவின் ஓட்டம் அந்த விஷயத்தின் மீது இல்லாமல், அதை அப்படியே பியூராக உங்கள் மனதில் பதிச்சு விருப்பமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுவுமே செயலாக மாறும். நீங்கள் எந்த செயலும் பண்ண வேணாம், அதுவும் செயல் வடிவம் எடுக்கும். உங்களை நோக்கி அந்த விஷயம் வந்தே தீரும். நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் அறிவினாலேயே செய்யலாம், இல்லை உங்கள் அறிவை பயன்படுத்தி உருவமாக விருப்பமாகவும் அமைக்கலாம். இது ரெண்டுமே ஒன்று தான். எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்குறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையில் எனக்கு இப்படிலாம் வீடு வேணும், அவன் வச்சுட்டு இருக்க மாதிரி வீடு வேணும், இவன் வச்சுட்டு இருக்க மாதிரி வீடு வேணும் அப்படின்னு விருப்பங்களுக்கு உருவம் தரும் பொழுதெல்லாம் அந்த விருப்பம் நிறைவேறும். ஆனால் அந்த விருப்பம் உங்களுக்கு துன்பத்தையும் கூடவே கூட்டி கொண்டு வரும். அது நடந்ததுனால ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அது நடந்ததுனால ஏற்படுற துன்பம்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய விருப்பங்களுக்கு உருவம் கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள். இங்கே உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கிளாஸு, ஆட்டோ சஜஷன்ஸு, உங்களுடைய மனதை எப்படிலாம் வச்சுக்கணும்லாம் நிறைய சொல்லித்தராங்கல்ல. அதனால் எந்த யூஸும் கிடையாது. இந்த மனதை நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி இப்படி வச்சுக்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இதை கட்டுப்படுத்திக்கலாம், இதை ரிப்பீட்டடாக இதை பழக்கப்படுத்தலாம், அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுடைய இருப்பு நிலையை நீங்கள் தெரிஞ்சிக்காமல் உங்களுடைய மனதின் நிலையை மாற்ற முடியாது. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நீங்கள் வேணால் உங்களை நல்ல வார்த்தைகளால் ஆட்டோ சஜஷனாக நீங்களே சொல்லிக்கலாம். நான் நன்றாக இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிக்கலாம். இருந்தாலும் மனம் அந்த ஒரு மணி நேரத்துக்கோ இல்லை அரை மணி நேரத்துக்கோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான மனநிலையை உங்களுக்கு உருவாக்குமே தவிர மற்றபடி அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாதிரி தான் உருவங்களாக வச்சிட்ருக்க விருப்பங்களும். புரியுதுங்களா? இதை தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தராங்க இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். அதுக்கப்புறம் நிறையா வெளிநாட்டு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு, இல்லை ஏதோ ஒன்று நிறைய புக்கெல்லாம் இருக்கும், நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். இப்படி இருக்கணும், மைண்டை எப்படி வச்சுக்கணும், இப்படி பேசணும், ஆட்டோ சஜஷன்ஸ்க்கு நிறைய கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணுறதுனால உங்கள் மனம் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது பழைய நிலைமை அடைஞ்சிரும். அதுபோல் உங்களுடைய விருப்பங்கள் இருக்குல்ல, அந்த விருப்பங்களுக்கு நீங்கள் உருவம் கொடுக்க கொடுக்க அது நிறைவேறும். ஆனால் அந்த உருவம் உங்கள் அறிவிலிருந்து படைக்கப்பட்டதால் அதிலிருந்து உங்களுக்கு துன்பமும் கூடவே வரும். புரியுதுங்களா? இது உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்திருக்கும், ஆனால் அதே பிடிச்ச விஷயம் ஏன் நடந்தது அப்படின்ற சூழலுக்கு கூட நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. இது நடக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்மளோட மேரேஜ் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நடக்கும்போது நல்லா தான் இருக்கும். நடந்து ஒரு 6 மாதம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நடக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்லாம் தோணும். மைண்ட் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கும், அது நடந்துருச்சுன்னா அதை வச்சு வாழவும் அதுக்கு தெரியாது. மைண்ட் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். உங்களுக்கு வேணும்னு சொல்லும், வேணான்னு சொல்லும். உங்களால் ஒரு டிசிஷனே எடுக்க முடியாது. புரியுதுங்களா? உங்களோட அறிவும் அந்த மாதிரி தான். உங்களுடைய அறிவின் அடிப்படையில் உங்களுடைய விருப்பங்களை அமைக்கும் பொழுதெல்லாம் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த நிறைவேறி உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாழ்வு இருக்குல்ல, அது நீங்கள் அடைந்த இன்பத்தை காட்டிலும் துன்பத்தையே அதிகமாய் நீங்கள் பெறுவீர்கள். அதை தூக்கி போடுற அளவுக்கு நீங்கள் துணிவீங்க. புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய விருப்பங்களும் மாயை தான். விருப்பம் வரைக்கும், அதாவது நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பை பயன்படுத்தி சிரமப்பட்டு வேர்வை சிந்தி நம்ம இங்கே காரியங்களை நிகழ்த்தணும்னு அவசியம் இல்லை. விருப்பங்கள் வழியாகவே இந்த மாய உலகத்தில் இங்கே இருக்க உண்மையான வாழ்க்கையில் நம்ம வச்சுருக்கோம்ல, மனதை கொண்டு வாழ்கிற வரைக்கும், மனதை கொண்டு பார்க்குற வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாமே இல்லாத ஒன்று தான். புரியுதுங்களா? அதில் நீங்கள் உங்கள் விருப்பங்களை பயன்படுத்தி காரியங்களை உருவாக்கலாம். அவ்வளோதான்.
அதுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு தான் இந்த இச்சா சக்தி, விருப்ப சக்தி. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாயையை நீங்கள் வெளியே கிரியேட் பண்ண முடியும். அது இல்லாத ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதையும் தாண்டது தான் ஆன்மீகம். இந்த விருப்பத்தை அடையிறது, நம்மளுக்கு பிடிச்சதை உருவாக்குறது, அது எல்லாமே ஆன்மீகம் கிடையாது. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதமான சக்தி. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்திக்காமலும் இருக்கலாம். இல்லை உங்களுடைய அறிவு எப்படி உங்களுக்கு புகட்டப்பட்டிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் காரியங்களை செய்யலாம். அதனால் உங்களுடைய விருப்பங்களுக்கு எப்பயுமே உருவங்களை அளிக்காதீர்கள். உருவங்கள் அளித்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு துன்பங்களையே தரும். வீடு வேணும்னு கேளுங்க, நல்ல சோறு வேணும்னு கேளுங்க, நல்ல ஆரோக்கியம் வேணும்னு கேளுங்க, இந்த உலக பொருட்கள் எல்லாம் எனக்கு லேசாக வேணும்னு கேளுங்க, இந்த உலகம் எனக்கு லேசாக அமையணும்னு கேளுங்க. எந்த விதமான விருப்பங்களுக்கும் எந்த விதமான உங்களுடைய தேவைகளுக்கும் நீங்கள் உருவம் கொடுத்து கேட்டிங்கன்னா அது கட்டாயம் நடக்கும். ஆனால் அந்த உருவம் கொடுத்து கேட்கறதுனால உங்கள் அறிவு, அந்த உருவமே உங்கள் அறிவு தான். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது உங்களோட அறிவிலிருந்து பிறந்தது. அதனால் நீங்கள் அதை பெறும் பொழுது உங்களுக்கு கூடவே சேர்ந்து துன்பத்தையும் கொண்டு சேர்க்கும். நீங்கள் பெற்றதை தூக்கி எறியும் அளவிற்கு, நீங்கள் பெற்றதால் உங்களுடைய வாழ்வில் மனக்கசப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு அதை நீங்கள் வீணடிச்சிடுவீங்க. அதனால் எந்த விருப்பத்திற்கும் உருவங்கள் கொடுப்பதை கைவிட்டு விடுங்கள். புரியுதுங்களா? உருவமே கொடுக்கக்கூடாது. இப்படி வேணும், எனக்கு நல்ல நகை வேணும், நல்ல ஆடைகள் வேணும், நல்ல உடை வேணும், இப்படி நல்ல சோறு வேணும். இப்போ நல்ல சோறுன்னு எதுவும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் கிடைக்கிறது நல்ல சோறாக இருக்கும். அது உங்களுக்கு எந்தவித மனபங்கத்தையும் ஏற்படுத்தாததாக இருக்கும். நல்ல உடை வேணும், நல்ல உடை உங்களை தேடி வரும். நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி கலரு, டிசைனு எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது சேதாரத்தோடு கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த விருப்பமும் ஒரு விதமான மாயை தான், இல்லாத ஒன்று தான். ஆனால் அந்த மாயையை கிரியேட் பண்ணுறதுக்கான சிறந்த வழி, நம்ம கஷ்டப்பட்டு இந்த உடல் உழைப்பில் சிரமப்பட்டு இந்த மாயையை கிரியேட் பண்ணுறதுக்கு விருப்பங்களால் இதை கிரியேட் பண்ணிட்டு போகலாம். அது கட்டாயமாய் உருவாவதாக இருக்கிறது. இது விளையாட்டு கிடையாது. இது எல்லாருக்குமா நடக்குமான்னா 100% மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இது நடக்கும். ஏன்னா இது கடவுள் உங்களுக்கு அளித்த வரம். புரியுதுங்களா? நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி நீங்கள் வச்சிட்ருக்க எல்லாமே நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அது இருக்காது. அது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வச்சுட்டுருக்க எல்லாமே உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த விருப்ப சக்தியை உருவம் இல்லாமல் அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உருவத்தோடு அமைக்க, இப்போ கடன் இருக்குன்னா பொருளாதாரம் நல்லபடியாக அமையட்டும், அவ்வளோதான். உருவம் வைக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ லட்சம் பணம் வேணும், இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது நடக்கும். அதனால் உங்களுக்கு துன்பமும் கூட சேர்ந்து வரும். அந்த செயல் நடந்ததே உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய மனநிலையை மாற்றும் அது. அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுங்க. உங்கள் மைண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று, அந்த மாதிரி சிக்கலான ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. புரியுதுங்களா? உங்கள் மைண்டு மாதிரி சிக்கலான ஒரு விஷயம் இந்த உலகத்தில், மைண்டு மாதிரி சிக்கலான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு பிடிக்காமல் போயிடுது. நீங்கள் விரும்பின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு விரும்பாமல் போயிடுது. யாருன்னா உங்கள் ஈகோவில் கை வச்சாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை தப்புன்னு சொன்னால் கூட நம்மளால் பொறுத்துக்க முடியறதில்ல. உடனே நம்ம எதிராக திரும்பிடுவோம். நம்மளை ப்ரைஸ் பண்ணுறவங்கள மட்டும்தான் நம்மளுக்கு பிடிக்குது. இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையில் இல்லைன்னே புரிஞ்சுப்போம். உங்களுடைய மனதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும், நம்ம எவ்வளோ தவறாக இருக்கும்னு நம்ம இஷ்டத்துக்கு இயங்குகிறோம் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்காக இயங்கிட்டு இருக்கோன்றதை புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் விருப்பங்களை உருவங்களின் அடிப்படையில் அமைக்காமல், தேவையின் அடிப்படையில், உருவங்களே இல்லாமல் தேவைக்கு நல்ல சோறு வேணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல இடம் வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல ஆடை வேணும்,
நல்ல வாழ்க்கை வேணும், இந்த உலக சுகம் எனக்கு நிறைவாக கிடைக்கட்டும் அப்படின்னு உருவங்களே இல்லாமல் உங்களுடைய விருப்பங்களை அமையுங்கள். உருவங்களோடு அமைச்சிங்கன்னா அந்த காரியம் நிகழ்ந்தாலும் அந்த காரியம் நிகழாமல் இருந்திருக்கலாமே அப்படின்ற மனநிலையை நீங்கள் பெறுவீர்கள். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடந்திருக்கும். புரியுதுங்களா? அதனால் இதை கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. குறை பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படின்னு இருக்கு. குறை பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். நம்மளுக்கு நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க, குறை பேசாதீங்க, மற்றவங்களை பற்றி பேசாதீங்க, புறம் பேசாதீங்க அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய சொல்கிறாங்கல்ல. ஏன் நம்ம புறம் பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது அப்படின்னா, நீங்கள் யாரை பற்றியோ பேசுகிறீங்கல்ல, இவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இதை செய்தாங்க, அப்படி செய்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அது எதுவுமே உண்மை கிடையாது. எப்பயுமே இல்லையே, நான் தான் பார்த்தனே அவங்க அப்படி செய்தாங்களே அப்படின்னா கூட அதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறீங்கல்ல. நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கல்ல, அதை பேச முடியாது. நீங்கள் அதில் கொஞ்சம் மானே தேனேன்னெலாம் போட்டு எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு தட்டிடுவீங்க. புரியுதுங்களா? அதனால் குறை பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படின்னா, நீங்கள் பார்த்ததையோ கேட்டதையோ நீங்கள் பேசும்போது அப்படியே பேச முடியாது. நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்கள்ல, தவறான விஷயங்களோ இல்லை தவறாவோ ஏதோ ஒன்று பேசுகிறீங்கல்ல, பேசும்பொழுது நீங்கள் அதை உங்களுடைய மனவெளியில் பதிக்கிறீர்கள். யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்கிறீங்கல்ல, அவங்களுடைய மனவெளியிலும் நீங்கள் பதிக்கிறீர்கள். இப்போ அவங்க அதை பார்த்துருக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் இல்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்தது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்தீங்கல்ல, நீங்கள் பார்க்கல. உங்களுடைய அறிவின் அடிப்படையில் உங்களுக்கெல்லாம் என்ன புரியுமோ அதன் அடிப்படையில் பார்த்து அவங்கள புரிஞ்சு வேற ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க. நீங்கள் குறை பேசுகிறீங்கல்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை இல்லாததை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் உங்களை மாதிரியே மாற்றுறீங்கல்ல. இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் உருவாக்குறீங்கல்ல, அதன் அடிப்படையில் செயல் செய்கிறீங்கல்ல, அதனால் உங்களுக்கு கேடு விளைந்தே தீரும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அவங்கள பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க தெரியுமா, அவங்கள பற்றி தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த நீங்கள் சொல்கிறதும் உண்மை கிடையாது. ஏன்னா உங்கள் அறிவுக்கு என்ன புலப்பட்டதோ, என்ன பார்த்தீங்களோ, அவங்க வேறு எதுக்காக கூட காரியங்கள் ஆற்றிருக்கலாம், வேறு என்ன விஷயங்களுக்காகவாச்சும் காரியங்கள் ஆற்றிருக்கலாம். ஆனால் அவங்களோட மனநிலையோ, அவங்க மனதில் என்ன நிலையில் காரியங்கள் புரிந்தார்கள்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ, நீங்கள் எது நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதன் அடிப்படையில் பார்த்து மற்றவங்களுக்கு பரப்பும் பொழுது இல்லாத ஒன்றை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அந்த இல்லாத ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் காரியங்களையும் நீங்கள் நிகழ்த்துவீங்க. அவங்க அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. சாதாரணமாக யாருன்னா எதுனா பேசினா கூட அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னா, உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுப்பீங்க. இப்போ சாதாரணமாக எதுனா பேசுகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன தான் நீ சொல்கிறேன்னு உங்கள் மைண்ட் அந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அது ஒத்துக்காது. சாதாரணமாக அவங்க ஏதோ ஒன்று பற்றி பேசின்னு இருப்பாங்க, அது உங்கள் கூட ரிலேட் பண்ணி என்னை பற்றி தான் நீ பேசுகிற, என்னை பற்றி தான் நீ செய்கிற அப்படின்னு நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? சாதாரணமாக நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. பேசுகிறாங்கன்னா பேசுகிறாங்கன்னு ஒத்துக்க முடியாது. உடனே நமக்குள்ளே அதை பாய்ச்சி அதை அனலைஸ் பண்ணி அது நம்மளை தான் பேசுகிறாங்களா அப்படின்னு நீங்களாகவே புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நிறைய விஷயங்களை நீங்களாகவே தான் புரிஞ்சு நீங்களாகவே தான் உங்களுக்கு துன்பத்தை, ஒரு அழுத்தத்தை உள்ளுக்குள்ளே வர வச்சுக்கிறீங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களோட செயல்பாடுகளை நீங்கள் பார்க்குறீங்க, உடனே நம்மளுக்கு எதிராக செயல்படுறாங்க, நம்மளுக்கு இது செய்யலை, அதை செய்யலை, நம்மளுக்கு இதை பண்ணல, அதை பண்ணல அப்படின்னு நீங்களாகவே ஒரு இமேஜினேஷனுக்கு போயிடுறீங்க. நீங்களாகவே அதன் அடிப்படையில் இயங்குறீங்க. இல்லை அவங்க அப்படி தான் வேணும்னு தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்களாகவே ஒரு தீர்ப்புக்கு வந்துடுறீங்க. இதன் அடிப்படையில் மற்றவங்கக்கிட்ட அதை பரப்புறீங்கல்ல. நீங்கள் மற்றவங்களை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய செயல்களை கணிக்கும் பொழுது நீங்கள் ஒரு தீர்ப்பு எழுதி தானே குறை பேசுகிறீங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க அப்படி தான் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் கண்ணு, காது, மூக்கு எல்லாமே வேலை பார்க்கும்.
நீங்கள் எதையெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ, எப்படிலாம் இந்த வாழ்க்கையை புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ, இல்லை எப்படிலாம் ஒரு நபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அப்படி தான் அந்த கண் அந்த நபரே பார்க்கும். அப்படி தான் உங்கள் காது கேட்கும். நீங்கள் வெறுமனே கேட்குறதோ இல்லை புதிய பார்வையோ உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எந்த விதமான ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டாக ஒருத்தரை முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ, அப்படி தான் அவங்கள அந்த கண்ணே பார்க்கும். உங்களுக்கு நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத நபரை அந்த கண் எப்படி பார்க்குது, உங்களுக்கு பிடிச்ச நபரை உங்களோட உடல், உங்களுடைய வாய், உங்களுடைய கண் இதெல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணுதுன்னு பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். இப்போ நீங்கள் மற்றவங்கள பற்றி தப்பாக மற்றவங்கக்கிட்ட சொல்லும்பொழுது, யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. அவங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பிட்டீங்க. அவங்க அந்த தீர்ப்பை அந்த நபர் மேலே வச்சுருப்பாங்க. அடுத்த வாட்டி அந்த நபரை பார்க்கும் பொழுது அந்த தீர்ப்புலேயும் அவங்க கண் அவங்கள பார்க்கும். அவங்க சரியான செயல் செய்யவே இல்லை. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அவங்களுக்கு எதிராகவோ இல்லை சாதகமாகவோ இவங்க செயல் செய்யும்பொழுது, இவங்க இல்லாத ஒன்றின் அடிப்படையில் செய்யும்பொழுது அந்த செயல் செய்பவர் துன்பத்தை அடைகிறார். நீங்கள் இருக்கீங்கள்ல, நீங்களும் அந்த துன்பத்தில் பங்கேற்பீர்கள். ஏன்னா நீங்கள் குறை பேசுறது உங்களுக்கு தெரியாது. யாரை பற்றியும் நீங்கள் ஒரு இல்லாத ஒன்றை இட்டு கட்டி பேசுகிறீங்க. குறை பேசும்போது குறை பேசுனா மைண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்றவங்கள பற்றி நம்மளுடைய அழுக்கு எல்லாத்தையும் அப்படியே நம்மளே வச்சுக்கிட்டு மற்றவங்கள பற்றி பேசும்பொழுது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். மைண்டுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சது, உங்கள் ஈகோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா மற்றவங்கள பற்றி பேசுறது தான். மற்றவங்கள பற்றி பேசும்பொழுது உங்களுடைய மனம் பன்மடங்கு உறுதியாக மாறுது, ரொம்ப சக்தியாக மாறுது. அதுக்கு ரொம்ப பிடிக்கும். சக்தியாக மாறுதுன்னா சக்தி விரயமாயினுக்குன்னு அர்த்தம். இப்போ மற்றவங்கள பற்றி குறை பேசும்போது யாரைனா பற்றி பேசுங்களேன், அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அது எதுவும் உண்மை கிடையாது. நீங்கள் வேற ஒரு இல்லாத ரியாலிட்டியை உருவாக்கின்னு இருக்கீங்க. அதன் அடிப்படையில் செயல் செய்கிறீங்க. நீங்கள் துன்பத்தை பெற்றே தீர்வீர்கள். ஏன்னா நீங்கள் தான் அதை உருவாக்கினே இருக்கீங்க. பேசுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய உடலும் நீங்கள் பேசி எதை உண்மைன்னு நம்பி உள்ளே வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இயங்கிடும். ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் வேணால் உங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். இவன் அதை பண்ணிட்டான், இவன் திருடு. இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா யாரோ ஒருத்தன் வந்து இவன் திருடன்னு உங்களுக்கு சொல்கிறதுனா, இவர் திருடருங்க, இவர் ஒரு 10 வருஷம் ஜெயிலில் இருந்து வந்துருக்காருன்னு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு திருடனாகவே பார்த்துன்னு இருப்பீங்க. உங்கள் கண்ணு திருடனா அவரை பார்க்கும். ஆனால் அவர் திருடனே இல்லை, எதுவும் இல்லை, சும்மா உங்களை ப்ராங்க் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அவர் திருடன் ஜெயிலுக்கு போயிருக்கார், ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சும்மா எவனோ ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டான். ஆனால் அவர் சாதாரணமான ஆளாக இருப்பார் உண்மையாக. ஆனால் ப்ராங்க் பண்ணுறதுக்காக சொல்லிட்டோன்னா உங்கள் கண்ணு அவர் அப்படியே பார்க்கும், திருடனாகவே பார்த்துன்னு இருக்கும். எதுனா திருடிட போகிறான், எத்தனை போகிறான், அப்படியே கவனமாகவே இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் குறை பேசுகிறதும். நீங்கள் இல்லாத ஒரு ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுறீங்க எல்லாருக்கும், உங்களுக்கும். அதனால் நீங்கள் வாழ்வை இழக்கிறீர்கள். இது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும். குறை பேசுறது வந்து சாதாரணமான விஷயம் மாதிரி தெரியும், ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியும் தெரியும். பேசுறதுனால என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் பேசுறதுனால பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள். ஏன்னா நீங்கள் அதன் அடிப்படையில் செயல் செய்வீங்க. நீங்கள் வர நல்ல வாழ்க்கையை தடுத்து நிறுத்திக்கிறீங்க. இந்த வாழ்வு நீங்களாம் வந்து உருவாக்கி பெறது இல்லை, வந்துட்டுருக்கிறத உங்களுடைய அறிவின் அடிப்படையில் தடுத்து நிறுத்தி கொள்கிறீர்கள். உங்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் நடக்கிறதுக்காக வந்துன்னு இருக்கும். நீங்கள் வாயை வச்சுன்னு பேசுகிறீங்கல்ல, அதன் அடிப்படையில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒன்ஸு நீங்கள் உங்களுக்குள்ள இந்த மாதிரி இவர் அந்த மாதிரி இவருன்னு தீர்ப்பு எழுதிட்டிங்கன்னா போதும், உங்கள் மைண்டு ரெடி ஆகிடும் அதுக்கு. அவர் அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவருக்கு ஏதோ உங்களுக்கு உங்கள் வழியாக அவருக்கு ஏதாச்சும் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தால் கூட நீங்கள் தடுத்து நிறுத்துவீங்க அதை. புரியுதுங்க? உங்கள் வழியாக அவருக்கு ஏதோ ஒரு நன்மை போகுதுன்னு வச்சிங்களேன், அவர் ஆனால் அவரை பற்றி ஒரு தீர்ப்புலாம் நிறைய வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கை கொடுக்காது, அவருக்கு தடுத்து நிறுத்திடுவீங்க. வேணும்னு எதனா சொல்லி நிறுத்துவீங்க. அந்த மாதிரி நம்ம டெய்லி செய்கிறோம். உங்களுக்கு சாதகமாக இப்போ உங்கள் குழந்தைங்களே நடக்கலைன்னா கூட என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் கையும் மனமும் வராது கொடுக்க எதையும். உங்களுக்கு சாதகமாக நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொசுவாச்சும் போடுவீங்க. உங்களை ஒத்துக்கினவங்க கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க.
உங்களுக்கு எதிர்த்தோ இல்லை உங்களை பற்றியான நிறைய அபிப்பிராயங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு எதிராக யாருன்னா உங்களை வந்து கிரிட்டிக் பண்ணாலோ இல்லை உங்களுக்கு எதிராக யாருன்னா நடந்தாலோ அவங்கக்கிட்ட நீங்கள் சாதகமாக நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு எதிராக நடப்பீங்க. நீங்களாம் முயற்சி பண்ணி நடக்க வேணாம், உங்கள் மைண்டே நடந்துடும், உங்கள் உடம்பே நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு உங்களால் ஏதாச்சும் காரியங்கள் நிகழ்த்த முடியுதான்னு பாருங்கள். முடியாது. எப்படி காரியத்தை கெடுக்கலான்னு வேணால் நம்ம மைண்ட் நீங்கள் செய்யல, அது ஆட்டோமேட்டட். அதனால தான் குறை பேசக்கூடாது. குறை பேசுனீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ள சில தீர்ப்புகளை பதிச்சுன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மைண்ட் எப்படின்னா, எதை தொடர்ந்து செய்கிறீங்களோ, எதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை அதுவாகவே செய்ய ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எதை தொடர்ந்து செய்கிறீங்களோ அதை அதுவாகவே செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்ரூவெலாம் தர தேவையில்லை. அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதை தடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் போதைக்கு அடிமையானவங்களை மீட்டு கொண்டு வரவே முடியல. புரியுதுங்களா? சிகரெட் பிடிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களாம் அதுலேருந்து ஏன் கொண்டு வரவே முடியலன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த மனதுக்கு பழக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டாம், அதுவாகவே செய்யும். அதனால் ஒரு நபரை பற்றியோ இல்லை வாழ்க்கையை பற்றியோ எல்லாத்த பற்றியும் தீர்ப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புதிய வாழ்வை நீங்கள் கண்டடைய முடியும். இதெல்லாம் தான் உங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கே துன்பமாக இருக்கிறது இது மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த ஒழுக்க நெறிமுறைகளோ இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் செய்யாமல் இருக்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. எல்லாரும் கூடுமான வரைக்கும் ஒழுங்காக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். யாரையும் ரொம்ப பெருசாக துன்பப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல்லாரும் துன்பமாக தான் இருக்கிறோம், சிரமத்தில் தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை வந்து ஒழுங்குபடுத்த நம்மளுக்கு தெரியல. ஆனால் நிறைய ஒழுங்குமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஓரளவுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை அப்பயும் சிறப்படைய மாட்டேதுன்னா இதெல்லாம் தான் காரணம். நீங்கள் எல்லாருமேலேயும் தீர்ப்பு வச்சுருக்கீங்க. தீர்ப்பு எழுதி அந்த ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ளே பதிக்கிறீங்க. மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸு இல்லை இன்னும் கொஞ்சம் சுய முன்னேற்றத்தை பற்றி பேசுகிற நபர்கள் எல்லாரும் இந்த மைண்டை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும், இதை நீங்கள் வந்து மேனுவலாக நான் வந்து நல்லா இருக்கிறேன், நான் அந்த மாதிரி இருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன் இப்படிலாம் சொன்னீங்கன்னா அது ஒத்துக்காது. இது அடித்தளத்தையே மாற்றணும். உங்களுக்கு மைண்டு புரியணும், உங்களை பற்றி உங்களுக்கு புரியணும். அப்போ தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனு ஆட்டோ சஜஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். அது வரைக்கும் இதெல்லாம் சும்மா குப்பை தொட்டியில் போடுற குப்பை மாதிரி தான். அந்த நிமிஷம் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். மைண்டை வந்து நம்ம மாற்றலாம். 21 நாள் பயிற்சி, 15 நாள் பயிற்சி அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது பழைய நிலைமைக்கு வரும். ஏன்னா நீங்கள் வச்சுருக்க தீர்ப்பின் அடிப்படையில் அது இயங்கும். நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அதன் அடிப்படையில் அது இயங்கியே தீரும். உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்கள் அதை ரிப்பீட்டடாக செய்துக்கிட்டே இருப்பீங்க. மைண்டை மட்டும் மாற்றுறதுக்கு எப்பயுமே முயற்சி பண்ணக்கூடாது, பார்க்கறதுக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணணும். அது எப்படி இயங்குதுன்றதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதுலேருந்து விடுபட முடியுமே தவிர அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. அதை செய்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா நீங்கள் உங்கள் சக்தி இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு தீர்ப்பெல்லாம் எழுதி மற்றவங்களை பற்றி பேசி ஈஸிலாம் உள்ளே தள்ளிட்டீங்கல்ல, உங்கள் சக்தி அதுக்கேற்ற மாதிரி இயங்கினே இருக்கும். அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் இல்லை அவங்க அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொன்னீங்கன்னாலாம் ஒத்துக்காது. அது அந்த இன்சிடென்ட்ஸை வச்சு தான் புரிஞ்சுக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தரை தப்பாக நினச்சிட்டீங்க. வணக்கம் பிரபாகர். நீங்கள் இப்போ ஒருத்தரை தப்பாக நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள தப்பாக நினச்சிட்டிங்களா, இவர் தப்பானவர் இல்லைன்னு நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிறதுனால மட்டும் அது உடனே மைண்ட் வந்து சரிப்படுத்திக்காது. அவர் தப்பானவர் இல்லை அப்படின்னு அவர் செயல்கள் காமிக்கணும். உங்கள் கண்ணு காது இந்த புலன்கள் இருக்குல்ல, அது பார்க்கணும். அவர் வந்து இப்போ இவர் தப்பானவர், இவர் ரொம்ப கஞ்சன்னு நீங்கள் தீர்ப்பு எழுதி வச்சிட்டிங்க, யாரோ உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவர் உடனே பிச்சைக்காரங்களுக்குலாம் டெய்லி 100 ரூபா போடுறத பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஓ இவர் அப்படி இல்லை போலன்னு அப்போ தான் அது மாற்றிக்கும். உங்களுக்கு சொல்லிட்டு புரியுது. நீங்கள் உங்கள் வார்த்தையால் இல்லை அவர் நல்லவர்லாம் உங்களுக்குள்ளே சொல்கிறதுனால எப்படி ஆட்டோ சஜஷன் சொல்கிறோம். என் கால்கள் நன்றாக இருக்கிறது, என் வீடு நன்றாக இருக்கிறது. வீடே இல்லை, சோறும் இல்லை, சும்மா நம்ம ஒரு பொய் சொல்லிக்கிறோம். அதனால உங்கள் மைண்டெல்லாம் ஒத்துக்காது. அது பார்க்கணும். இந்த புலன் நீங்கள் நிறைய என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறதுனால உங்கள் மைண்டை மாற்றிடலான்னு. அப்படி கிடையாது. இந்த புலன்கள் இருக்குல்ல, இந்த புலன்களால் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, கேட்குறீங்க, உணர்றீங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்களா, இதனால தான் அந்த மைண்ட் வந்து இது வழியாக எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குதோ அப்படி தான் இயங்கும். அது நீங்கள் சொல்கிறதுனாலலாம் இயங்காது. ஆட்டோ சஜஷன் பண்ணி
நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நிறைய பணத்தோடு இருக்கேன். இதெல்லாம் பண்ணுறதுனால இது ஒரு திருப்பி மைண்டு தான் அதை பேசின்னு இருக்குது. அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா பேசு, நல்லா பேசு, இன்னும் நல்லா பேசு, பாவம் யார் பெத்த புள்ளனே தெரில, பேசினே இருக்குது அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் அது. இந்த ஐம்புலன்கள் வழியாக பார்க்கும்போது சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போது ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாதவங்க கையை பிடிச்சி கூட்டு போய் அந்த இந்த இந்த முனையிலேருந்து அந்த முனையில விடுறாரு அப்படின்னா, உடனே நீங்கள் எல்லாரும் என்ன உங்கள் கண்ணு பார்த்து காதல் நீங்கள் பேசலாம் இல்லை, யாருமே உங்களை பற்றி எதுவுமே பேசவே இல்லை, சவுண்டே இல்லை. ஆனால் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் கிராஸ் பண்ணி விடுறாரு இல்லை, அவரை பற்றி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் யாருமே சொல்லாமலே உங்களுக்குள்ளே பதியுது இல்லை. அதே போல் இப்போ ரொம்ப பசியாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் சாப்பாடு வாங்கி தராருன்னு வச்சுங்களேன், உடனே அவரை பற்றி ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு யாரும் சொல்லியிருக்கலாம் மாட்டாங்க. உங்கள் கண்ணு பார்த்தது, காது கேட்டது, அங்கே நடந்த நிகழ்வுகளை அப்சர்வ் பண்ணுறது மூலயமா ஒரு தீர்ப்புக்கு வரீங்கல்ல, அதுதான் மைண்டை வந்து அப்படியே கிரியேட் பண்ணும். அதுதான் உங்கள் மைண்டை வந்து செயலாக மாற்றும். அவரை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டீங்களா, இது பேர் தான் தீர்ப்பு. நீங்கள் சொல்லி மற்றவங்க பேசி கேட்கறது கொஞ்சமாக வேலை பார்க்கும். ஆனால் நீங்களாவே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, அது மிகப்பெரிய அப்சர்வேஷன். அது உங்களுக்குள்ளே போய் பதிஞ்சிடும். இப்போ நீங்கள் நிறைய பேரை நல்லவர் நினச்சின்னு இருப்பீங்க, ஆனால் அவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேரை கெட்டவர் நினச்சிருப்பீங்க, அவங்க கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் செயல் செய்வீங்க. நீங்கள் சொல்றது புரியுதுங்களா? உங்களோட தீர்ப்பை வந்து கேட்கறதுனால கொஞ்சமாக தீர்ப்பு எழுதுவீங்க. ஆனால் நீங்களாவே பார்க்கறதுனால, ஒரு விஷயத்த பார்க்கறதுனால நீங்கள் ஒருத்தர் மேலே ஒரு அபிப்பிராயத்துக்கு வரீங்கல்ல, அது உண்மை கிடையாது. கிராஸ் பண்ணி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதோட நிறுத்திக்கணும். அவர் ரொம்ப நல்லவர். இப்போ எத்தனை வாட்டி சீட்டு கம்பெனி நடத்தி எத்தனை வாட்டி எல்லாரையும் ஏமாற்றிட்டு போகிறாங்க. இருந்தாலும் மனிதர்கள் வந்து சீட்டு போட்டுனே தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம மைண்ட் இருக்க வரைக்கும் நம்மளை எல்லாரும் ஈஸியாக ஏமாற்றலாம். அதனால் இப்போ உங்ககிட்ட உங்கள் மனம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு உங்கள் கண் இருக்குல்ல, உங்கள் மனதில் எதெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி தான் உங்கள் கண்ணே பார்க்கும். அதனால தான் மனம் நிறுத்த சொல்கிறாங்க. மனதை நிறுத்துங்க, மனதை நிறுத்துங்க, மனதை கடந்த நிலை, மனதை இறக்கும் கலை, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். அது ஒன்றும் கொஞ்ச நேரம் பேசினா ஏமாந்துருவீங்க எல்லாருமே. ஆல்ரெடி நம்ம நிறைய ஏமாந்துன்னு தான் இருக்கோம், அது தெரியாது. உங்கள் மைண்ட் அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடு. உங்கள் கூட கொஞ்ச நேரம் ஒரு ஹவர் பேசினாலே உங்களுக்குள்ளே இருக்க நிறைய ரியாலிட்டியை மாற்றி அமைக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் இந்த குறைப்பேசி திரிஞ்சுனே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக கேடுடையதாய் மாறும். ஏன்னா நம்ம குறை பேசும்போது நிறைய வித்தியாசமான இல்லாத விஷயங்களை நமக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டாக பதிக்கும். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் தான் நம்ம டெய்லி செய்கிறோம். இதனால தான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒன்று கிடைக்க மாட்டுது. வாழ்க்கை அப்படின்னா நம்ம கிடைக்க மாட்டோம். புரியுதுங்களா? எப்பயுமே ஒரு எரிச்சலாக இருக்குது, காலையில் எழுந்த உடனே ஒரு அழுத்தமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாச்சும் பண்ணாலும் அதனால் ஒரு மனநிறைவு இல்லை, ஒரே நெருடலாக இருக்குது வாழ்வு. எப்போ பாரு மனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மனம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதனோட கலக்குறீங்க தெரியுமா? கலக்குறீங்கல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை. மனம் வந்து எப்பயுமே ஓடினே இருக்கும். மனமோ அது பேர் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடினே இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த துன்பமும் வராது. ஆனால் நீங்கள் அதனோடு இரண்டரை கலந்துடுறீங்கல்ல. கலக்கும் பொழுது இப்போது நீங்கள் நிறைய சில விஷயங்களெல்லாம் யோசிச்சுன்னே இருப்பீங்க. அப்போ உங்களை யாரைனா கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா நீங்கள் அதில் கலந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நீங்கள் எதையோ பற்றி யோசிச்சுனே இருப்பீங்க. அப்போ உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ தம்பிங்க வாப்பா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுனே இருக்காங்கன்னா நீங்கள் உடனே உங்களுக்கு கோவம் வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த. யோசனை என்பது கலத்தல், மன ஓட்டத்தோடு கலத்தல் தான் யோசனை. புரியுதுங்களா? அந்த யோசனை தான் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப டேஞ்சராக மாற்ற போகிற விஷயம். நீங்கள் அந்த யோசனையில் முழுகிறீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறீங்க. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்குறீங்க உங்கள் மைண்டுக்கு.
ஒரு 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 தீர்ப்புக்கு வந்துடுறீங்க, ஒரு எண்டுக்கு வரீங்க. யோசிச்சு 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 ஒரு தீர்ப்புக்கு வரீங்க. யோசிக்கும் போது உங்களை யாராச்சும் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த யோசனை சமாதானமாக இன்னும் முடியல. யோசிச்சு 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 உள்ளுக்குள்ளே அந்த பிரச்சனையை முடிக்கணும் முதல்ல. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அந்த பிரச்சனையை முடித்தா மட்டும்தான் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே சமாதானம் நடக்கும். அதுக்கு நடுவில் யார் உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் அவங்க மேலே நாயை விட மோசமாக குதறதுக்கு ரெடியாக இருப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யோசிக்கும் போது யாருன்னா உங்களை கூப்பிட்டாங்கன்னா உங்களால் ஒத்துக்க முடியாது. ரொம்ப வெறித்தனமாக கோவம் வரும். இந்த யோசனை இருக்குது பார்த்தீங்களா, யோசனை என்பது மன ஓட்டத்தோடு கலக்கிறது. அந்த அது திங்கிங்கு ஒரு யூடியூப் சேனலில் திங்கிங் தாட் அப்படிலாம் சொல்லி தருவாங்க, பார்த்துருக்கீங்களா? திங்கிங் தாட் அப்படிலாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப அது மாதிரிலாம் பண்ணி நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னால் கூட அதெல்லாம் உண்மை கிடையாது. ஞானம் ஒரு ஊரில் ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்லாம் உங்களுக்கு எதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஞானம் தான் பிரச்சனை தான், ஞானம் அடைஞ்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னா நீங்கள் ஒத்துப்பீங்க. அதை இதுவும் ஒரு விதமான ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நம்ம வாழ்க்கையை நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர இன்னும் ரியல் லைஃபுக்கே நம்ம போகல. அப்படி தெரியும் நம்மளுக்கு, புரியுதுங்களா? அதனால் அந்த யோசனையோடு இருக்கீங்கல்ல, அந்த மன ஓட்டத்தினால உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை கிடையாது, ஓடினே இருக்குல்ல, அது உங்களை எந்த பிரச்சனையிலையோ அதனால துன்பமும் கிடையாது. நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா நின்றோம், அவ்வளோதான். கவனிச்சா அது நின்றோம், கவனிக்கலைன்னா அது பாட்டுன்னு ஓடும். அது உங்களுக்கு பெரிய துன்பத்தெல்லாம் தரப்போகிறது இல்லை, கொஞ்சம் ஆற்றல் இழப்பு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதனோட கலந்து யோசனையாக மாற்றினீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவீங்க. அங்கே இறுதியாக அந்த யோசனையோட முடிவில் சரி இப்படி பண்ணலான்னு நீங்கள் முடிவு எடுப்பீங்க. கடன் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கடன் வாங்கியே தீர்வீங்க. ஏன்னா உங்கள் மைண்டுக்கு அதை கொடுத்துட்டீங்க, அப்ரூவ் பண்ணிட்டீங்க. மைண்டுக்குன்னா அதான் ஏதோ பண்ணி ஒரு தீர்ப்பு வந்துட்டீங்கல்ல, சரி இந்த விஷயத்த முடிக்க கடன் வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு வந்துட்டீங்கல்ல, இனி உங்கள் மைண்டு கடன் வாங்கியே உங்களை வச்சிரும். உங்கள் மைண்ட் இருக்குல்ல, நீங்கள் தான் தீர்ப்பு ஒன்று வச்சுட்டீங்கல்ல, யோசிச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, யோசிக்காமல் எல்லா பிரச்சனையும் அப்படியே அலோவ் பண்ணுங்கள், அது அப்படியே முடிஞ்சிடும். உங்களுக்கு எங்கெங்கேருந்து எப்படி எல்லா விஷயங்களும் நடக்கும்லாம் நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம். எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கான இப்போது எங்கேயோ போய் எதையோ செய்யணும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னா போய் செய்யுங்க, அது நடக்கட்டும், இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு அது நடக்கலைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நடக்கட்டும் அப்படின்ட்டு பிளைண்டாக காரியங்களை நிகழ்த்துங்க. அழுத்தத்தினால நிகழ்த்தாதீங்க. நீங்கள் யோசிச்சு யோசனையின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்துடுறீங்கல்ல, அந்த முடிவு என்னன்னா, நீங்களே உங்களோட மனதிற்கு ஒரு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வந்துச்சுல்ல, யோசிச்சு இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்கல்ல, அதுக்கு இப்படி கடன் வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணலாம், உங்கள் அறிவுலேருந்து ஒரு தீர்வு வந்துச்சுல்ல, அந்த தீர்வை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். யாருன்னா உங்களுக்கு ஆலோசனை சொன்னால் கூட நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க. அவன் சொல்கிற ஆலோசனையை கேட்டு அதை சரியாக நீங்கள் செய்தால் கூட உங்களுக்கு ஏதோ ஈஸியாக முடிஞ்சிடலாம் அந்த காரியம். ஆனால் நீங்கள் யோசித்து ஒரு தீர்ப்புக்கு வந்துட்டீங்களா, தீர்வுக்கு அந்த தீர்வை மட்டும்தான் உங்கள் மைண்ட் முற்படுத்தினே இருக்கும், அதை உங்களை செய்ய வச்சிடும், அதை நீங்கள் செய்தே தீர்வீங்க, கடன் வாங்கியே தீர்வீங்க. அந்த யோசனையோட எண்டு ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, சொல்யூஷன், அது நீங்கள் செய்தே தீர்வீர்கள். இதெல்லாம் நீங்கள் உங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எனக்குள்ளே நான் எப்படிலாம் இயங்குறேன் அப்படின்னு பார்க்கறத தான் நான் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன். என் மைண்ட் எப்படிலாம் இயங்குது, அந்த யோசனையோட ரிசல்ட்டாக அது செய்துது, என்ன பண்ணாலும் செய்யும். அது இப்படி பண்ணால் தான் சரியாக இருக்கணும் முடிவு எடுத்து நீங்கள் உள்ளே அப்ரூவ் பண்ணிட்டீங்க, அந்த சாஃப்ட்வேரை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நடந்தே தீரும், அது யாராலையும். ஆனால் நம்ம எப்படி காரியங்கள் செயலாற்றணும் அப்படின்னா, யோசனையின் பக்கமே போகக்கூடாது, யோசிக்கவே கூடாது. எல்லா பிரச்சனையும் எப்படி அப்படியே இருக்குதோ துண்டு துண்டா அப்படியே விட்டுறணும், அதுவாகவே சரியாயிடும். சொல்ல புரியுதுங்களா? யோசிச்சு இதான் அதுக்கான சொல்யூஷன்லாம் எதையும் எடுக்கக்கூடாது, சொல்யூஷனே எடுக்கக்கூடாது. யோசனையே நிறைய உங்களுக்கான சாய்ஸ் தான். அந்த சாய்ஸ்லேருந்து ஏதோ ஒரு கேடுகட்ட சாய்ஸை சூஸ் பண்ணுறது தான் யோசனை. நீங்கள் யோசிக்கவும் கூடாது, எதையும் செலக்ட் பண்ணவும் கூடாது. பிரச்சனைகளை அப்படியே இறைவன்கிட்ட பொறுப்பேற்பதுன்னா அதை ஒன்றுமே பண்ணாமல் விடுறது, உங்கள் அறிவுனால தீண்டாமல் இருக்கிறது.
அந்த மாதிரி நீங்கள் காரியங்களை நிகழ்த்தும் பொழுது அது நீங்கள் நடக்கலைன்னா நாளைக்கு நடக்கட்டும், நாளைக்கு நடக்கலைன்னா நடக்கட்டும், நடக்கும்போது நடக்கட்டும். யோசனையை கைவிட்டுட்டு சொல்யூஷனுக்கு எப்பயுமே நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் எல்லாமே 10 தான். ஏன்னா உங்களோட அறிவு கொஞ்சோண்டு தான் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று படித்து வச்சுருக்கீங்கல்ல, ஏதோ படிச்சிருப்பீங்க, ஏதோ வாழ்ந்துருப்பீங்க. அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு சிற்றறிவு தான் இருக்குது. அப்படியே விட்டீங்கன்னா பேரறிவு அதில் வேலை பார்க்கும். பேரறிவு வேலை பார்க்குதோ இல்லையோ, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். அது என்ன பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அப்படியே விடுங்க அது. அதனால யோசித்து செயல் செய்யக்கூடாது. அதை பொறுப்பேற்பட்டு அது கொஞ்ச நாள் அப்படியே விட்டீங்கன்னா அதுவாகவே ஒரு சொல்யூஷன் வரும். இப்போ நீங்கள் யார் கூடயோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு டிசிஷன் எடுத்தாகணும் அப்படின்னா கூட ஒரு 10 நாள் அதை பற்றி யோசிக்காமல் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வரும், அதுவாகவே வரும். அது உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியாது, உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தரும். ஏன்னா உங்கள் அறிவு எப்பயுமே அந்த பிரச்சனையை முடிக்க மட்டும் தான் பார்க்கும். அதனால் வர விளைவுகள் பற்றிலாம் அதுக்கு தெரியாது. அதுவாக வர ஒரு சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா காரியத்தை குறித்தும் அது உங்களுக்கு எந்த விதமான விளைவுகளும் இல்லாமல் சாதகமாக வரும். இதோட ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் யோசிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் அதுலேருந்து வெளியில் வருவீங்களான்னு பார்த்தீங்கன்னா வரமாட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் உங்கள் மைண்ட் வெளியில் அனுப்பாது. சொல்யூஷன் கண்டுபிடிச்ச பிறகு ஆமாம் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அப்பாடா இதாண்டா இதுக்கு வழி அப்படின்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடவுளே உங்களை தடுத்தா கூட நீங்கள் திருப்பியும் அதையே செய்து தான் ஆவீங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் மாயை. உங்கள் மைண்ட் இருக்குல்ல, நீங்கள் வச்சுருக்க எல்லா கருத்துக்களும் இருக்குல்ல, அது இல்லாத ஒன்று. அதன் அடிப்படையில் நீங்கள் செயல் செய்யும் போதெல்லாம், அதன் அடிப்படையில் இயங்கும் போதெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய துன்பத்தை உங்களுக்காக வர வச்சுருக்கீங்கன்றதான் அர்த்தம். அதாவது இதெல்லாம் கேட்கும் போது எப்படி தோணும்னா, நம்ம சாதாரணமாக இயங்குறதே தப்பாக தானே இருக்குது அப்படின்னு தோணும். ஆமாம், தப்பாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எதுவுமே பெரிய தப்பெல்லாம் செய்யலை. நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், நம்மளுக்கு எதுக்கு வறுமை வரணும், நம்மளுக்கு எதுக்கு காசே இல்லை, நம்ம ஏன் சிரமப்படணும்? படிக்காதனால காசு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? அப்படிலாம் இல்லை. நம்ம படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்னதான் பெரிய பணமோ இல்லை வசதியோ வாய்ப்போ இங்கே இருந்தாலும் மன ஒழுங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லைன்னா நம்ம செத்துருவோம். என்ன உங்களுக்கு வாய்ப்பு வசதி இருந்தாலும் இந்த மன ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த மன ஒழுங்கு சரியாக நம்ம வச்சுக்கல, இல்லை நம்மளை ஒழுங்காக நிர்வகிக்கல அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் மன ஒழுங்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சுகமான வாழ்வை பெறுவீர்கள். ஏன்னா அதுதான் இங்கே ரூல், இந்த பிரபஞ்ச விதி அதுதான். மன ஒழுங்கு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு இந்த 50 வேலை பார்க்கும். உண்மையாக வேலை பார்த்துன்னு இருக்கு. நான் இதெல்லாம் யாரோ சொல்கிறத வச்சு சொல்லலை, இது உண்மையாகவே அப்படி தான் நடக்குது. மன ஒழுங்கு பெற்றால் இந்த 5 உதவி செய்யும், நம்மளுக்கு உண்மையாக உதவி செய்யும். மன ஒழுங்கு பெறத்துக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் உற்று நோக்கி பார்த்து நீங்கள் எவ்வளோ தப்பாக இருக்கிறீங்கன்றதே நீங்களே புரிஞ்சுங்க. உங்களுக்கு நீங்களே சாட்சியாக இருந்து பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ கான்ட்ரடிக்டராக இருக்கீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த மாயிலே இயங்குவீங்க. இதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற எல்லாமே ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பெரிய பணக்காரவர் இவர் பெரிய அப்படிலாம் யாரும் இல்லை இங்கே. புரியுதுங்களா? நம்ம அந்த மாதிரி ஒரு இல்யூஷனை வச்சுருக்கோம், இல்லாத ஒரு இல்யூஷனை வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க. இந்த குறை பேசி நம்ம வாழ்வை நகர்த்தினே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் குறை பேசுகிறதே உங்கள் வாழ்க்கையை முடிக்க போதுமானது, அவ்வளோதான். வாழ்க்கை துன்பகரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பெரிய பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். இதெல்லாம் பண்ணாலே போதுமானது தான். ஏன்னா இப்போ எல்லா மனிதர்களும் துன்பமாக இருக்கிறாங்க. யாருக்கு வாழ்க்கை ஒழுங்காக இருக்குது அப்படின்னா யாருக்கும் இல்லை. எல்லாருக்கும் மனக்குறைகள் இருந்துனே தான் இருக்குது. புரியுதுங்களா? உங்களுக்குள்ள ஒரே ஒரு மனக்குறை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அது பாரமாக மாற்றிடும். ஏதோ ஒன்று நீங்கள் உள்ளுக்குள்ளே சுமந்துன்னு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்த
அது உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது? ஏதோ ஒன்று சுமந்துன்னு இருக்கீங்கல்ல, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அந்த வெயிட்டாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது. மனம் லேசாகாத வரைக்கும். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறோம், நம்ம எப்படி செயல்கள் செய்கிறோம், நம்ம சொல் ஒன்று செயல் ஒன்றா இருக்கிறோம், நம்ம சொல்கிறது எதையும் செய்கிறதும் இல்லை. சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். நம்ம சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. சொல்லும் போது ஏதோ ஒரு ஜாலியில் சொல்லிட்டோம், செய்யும்பொழுது உங்களே நீங்கள் பாருங்கள், செய்கிறோமா இல்லையா, இல்லை கொஞ்சமாக செய்யலாமா. உங்கள் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எதனா ஒரு விஷயத்த டக்குன்னு சொல்லிடும். ஒரு சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் எதனா ஒரு விஷயத்த டக்குன்னு சொல்லிடும். அதை உடனே செஞ்சிட்டிங்கன்னா கூட ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மைண்டு சொன்ன ஒன்று செய்ததுனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் உனக்கு ஒரு 10,000 தரேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஏதோ ஒன்று தரேன்ப்பா, ஃபீஸ் கட்டிக்க அப்படின்னு ஏதோ ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 நாள் கேப் விட்டு உங்களை அந்த 10,000 நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் தராது. உங்கள் மைண்டு ஒத்துக்காது. 10,000 இருந்தால் 10 ஒரு 4 நாள் 4 வாரத்துக்கு கறி வாங்கி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் மைண்ட் இருக்குல்ல, இப்படி தான் வேலை பார்த்துனே இருக்குது. நீங்கள் சொல்லும் போது ஒரு மனநிலையில் இருப்பீங்க. அப்போவே அந்த 10,000 கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது, உங்களுக்கு பெருசாக வலிக்காது. ஒரு 10-20 நாள் கேப் விட்டு அந்த 10,000 உங்கள்கிட்ட யாருன்னா கேட்டாங்கன்னா உங்களால் தர முடியாது. தரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லிட்டோமேன்னு கொடுப்போம். இதெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி விருப்பங்களை உருவங்களின் அடிப்படையில் அமைக்காமல் குறைகள் பேசுவதை நிறுத்தினீங்கனாலே பெருமாறியான பிரச்சனைகள் அதுவாகவே சால்வ் ஆகிடும். இங்கே இருக்க எல்லா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அது எதுவும் உங்ககிட்ட இல்லை, அது இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இது எப்படிங்க, என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் பதில் சொல்கிறேன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அந்த பிரச்சனைகளை அப்படியே அப்ரப்டாக மறந்துட்டு இன்றைக்கி உங்களுடைய செயல்களை செய்துட்டு இன்றைக்கி நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அதுவாகவே சரியாகிறத பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க. நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அதை அப்படியே கைவிட்டுட்டு இன்றைக்கி என்ன வேலையோ அதை செய்துட்டு சாப்பிட்டுட்டு சும்மாவே இருங்க. என்ன வேலை இருக்கோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். வேலை இல்லைன்னா சும்மா உட்காந்துருங்க. வேலை வந்தால் செய்யுங்க, சும்மா இருங்க. உங்கள் மனதை மட்டும் பதமாக வச்சுங்க. அந்த பிரச்சனை அதுவாகவே சால்வ் ஆகி அதுவாகவே முடிவடைஞ்சிரும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் அறிவை கொண்டு உங்கள் ஞானத்தை கொண்டு சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு குப்பை அறிவை எடுத்துன்னு போய் அதுக்குள்ளே சொருவுனீங்கன்னா அது மேலும் மேலும் காம்ப்ளிகேஷனை உருவாக்கினே இருக்கும். நீங்கள் நிறைய யாருக்குன்னா பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ண போனீங்கன்னா உங்கள் தலையில் கை வச்சுருவாங்க எல்லாரும். யாருக்கோ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதை நான் சரி பண்ணி விட்டு வர போகிறேன், பேசி விட்டு வர போகிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் தலையில் கை வச்சுருவாங்க. அதனால் கம்முன்னு அமைதியாக இருங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு உங்கள்கிட்ட தான் இருக்குது. தீர்வு என்னன்னு தெரியுமா? நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டுறது தான் தீர்வு. பிரச்சனையை சரி செய்கிறது இல்லை. அந்த பிரச்சனையை விட்டுட்டு இன்றைக்கி என்ன வேலை இருக்கோ அதை ஒழுங்காக செய்துட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப முடிய முட்டாத பெரிய பிரச்சனை அப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க, அவ்வளோதான், சரியாயிடும். அதுவே இதெல்லாம் உண்மையாகவே சரியாயிடும். நீங்கள் வேணால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனை, மனம் குமுறலில் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் கரெக்டாக ஒரு 3 வேளை சாப்பிட்னே இருங்க, அதுவாகவே சரியாயிடும். நீங்கள் அந்த யோசிக்கிறீங்கள்ல, நிறைய யோசனை எப்போ திரும்ப வரும்? உங்கள் வயிறு காலியாக இருக்கும்போது, பசியாக இருக்கும்போது, நெருக்கடியில் இருக்கும்போது. 3 வேளை சாப்பிட்டுட்டிங்கன்னா பெரிய யோசனைலாம் உங்களுக்கு வராது, சாட்டிஸ்ஃபை ஆகிடும் வயிறு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய எண்ணெய் ஓட்டங்கள்லாம் எப்போ வரும் அப்படின்னா, வயிறு ரொம்ப காலியாக இருக்கும்போது கரெக்டாக சாப்பிட்ருங்க. அப்படியே சரி சாப்பிட சொல்லிட்டாங்கடா அப்படின்ட்டு வாங்கி வெறித்தனமாக விலங்குகள் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்துக்கிறது இல்லை. கரெக்டாக தேவைக்கு சாப்பிட்டு இருங்களா, உங்களுக்கு பெரிய ஓட்டங்கள்லாம் வராது. சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிடுங்க. அதாவது 3/4 வயிறு சாப்பிட்டு சாதாரணமாக இருங்க. பிரச்சனைகளை அப்படியே விடுறது தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு. பிரச்சனைகளை சரி பண்ணுறது தீர்வு இல்லை. சரி பண்ணுறது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட பணபலமோ இல்லை அதை எப்படி சரி பண்ணுறது. இப்போ உடனே சரியாயிடும், இப்போ 1 கோடி கடனுக்கு 1 கோடி கொடுத்தா சரியாயிடும்னா கொடுங்க. இல்லைன்ற போது அந்த பிரச்சனையை அப்படியே கைவிடுங்க. அதுதான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன். அதுவாகவே நடந்து நிகழ்ந்து ஒன்றும் இல்லாமல் மாறுறதை உங்களால் பார்க்க முடியும்.
உங்கள் மைண்டு தான் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டுருக்கு. புரியுதுங்களா? உங்கள் மைண்ட் இருக்குல்ல, மைண்டு பேர் மனமோ ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, அதுதான் நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரியும், உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிற மாதிரியும், உங்களுக்கு நல்லதே நடக்காத மாதிரியும், நீங்கள் ஏழையாக இருக்கிற மாதிரியும், நீங்கள் பணக்காராக இருக்கிற மாதிரியும், நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரியும், நீங்கள் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும், நீங்கள் நிறைய படிச்சிருக்கிற மாதிரியும் அதுதான் உருவாக்கின்னு இருக்குது. அதை தான் நீங்கள் நம்பின்னு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, நான் இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கேன், வாசல் வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், சோறு வச்சுருக்கேன், காசு வச்சுருக்கேன்னு இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறது அதுதான் நம்பின்னு இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லை. இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்காது, ஆனால் அதெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் லேசாக இதெல்லாம் புரிஞ்சுங்க. விருப்பங்களை உருவத்தின் அடிப்படையில் அமைக்கவே கூடாது. உருவத்தின் அடிப்படையில் அமைக்கும் பொழுது நீங்கள் உருவங்களாய் எங்கேருந்து உங்களுடைய உருவங்களை அமைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஐம்புலன்களால் பார்த்ததால, மற்றவங்க மாதிரி வேணும் இந்த வாழ்க்கை, மற்றவங்க வச்சுருக்க மாதிரி எல்லாமே எனக்கு தேவைப்படுது அப்படின்னும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறினாலும் நீங்கள் துன்பத்தை அடைவீர்கள். அது நடக்காமலே போயிருக்கலான்ற அளவுக்கு உங்கள் வாழ்வு சிதையுண்டு போகும். புரியுதுங்களா? அதனால் விருப்பங்கள் எப்பயுமே உருவம் இல்லாமல் அமைங்க. நல்ல வாழ்வு, நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், நல்ல ஆடை, இந்த உலக பொருட்கள் கொடுக்கும் இடத்துக்கு வரணும், இப்படி விரும்புங்க. இதை விரும்புறதுக்கு எல்லாருக்கும் சிரமம் தான். ஏன்னா நம்ம மைண்ட் எல்லாத்தையும் குறிப்பாக செலக்டடாக தான் வச்சுக்கும், எனக்கு இப்படி தான் அப்படின்னு. ஆனால் அது உருவம் இல்லாமல் ஏதாச்சும் சிந்திக்க சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்காது. அது காரியம் நம்மளே துப்போம். என்னடா எதையோ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒத்துக்காது. முதல்ல இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்காது உங்கள் மைண்டு. அது ஒரு இயக்கத்தில் இயங்குச்சுல்ல, இப்போ நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இயக்கத்தில் இயங்குஇருக்குல்ல, அதே மாதிரி இயங்கும். அதே மாதிரி இயங்கினே இருக்கும். அதை மாற்றி அமைக்கிறதுன்றது தான் நீங்கள் உங்களையே பார்க்கறது. அப்போ தான் அது எப்படி இயங்குதுன்றதே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி இயங்குது அப்படின்னு புரிஞ்சிக்கினா மட்டும்தான் அதில் மாற்றங்கள் நிகழ்த்த முடியும். ஸ்ட்ரெயிட்டாக போய் அதில் கை வச்சு நான் சரி பண்ணிட போகிறேன், டெய்லி காலையில் எழுந்து 3 மணிக்கு எழுந்து நான் என் வீடு நன்றாக இருக்கிறது, என் வீட்டில் நிறைய சோறு இருக்கிறது, இப்படிலாம் நீங்கள் ஆட்டோ சஜஷன்லாம் பண்ணிங்கன்னா அது சும்மா நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லி பண்ண வச்சுன்னு இருக்கும். அதனால் ஒரு குப்பைக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் சொல்லி தராங்கல்ல உங்களுக்கு, இதுனாலேயும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸு, அந்த 15 நாள் கிளாஸு, 21 நாள் கிளாஸு, மைண்டு ட்ரிக்ஸு, மைண்டு டாக்டிக்ஸு, மைண்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அதை நீங்கள் பார்க்காத வரைக்கும் அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அதில் கை வச்சு வேலை செய்தீங்கன்னா உங்களை குப்பைக்காரன் மாதிரி மாற்றிடுவாங்க. ஆமாப்பா மாறுறம்பா அப்படின்னு ஏமாற்றும். அது புரியுதுங்களா? அதில் வேலையே பண்ண முடியாது. அதில் நீங்கள் கை வச்சிங்கன்னா அதுக்கான எதிர் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரும். அதை பார்த்தால் மட்டும் போதுமானது. அதில் நீங்கள் வேறு எதுவும் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. நான் ஞானம் அடைய போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களை ஞானம்லாம் அடைய விடாது. நீங்கள் அதுக்கிட்ட எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கக்கூடாது. சும்மா பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான எல்லாமே அதுவாகவே நிகழ்ந்துடும். இப்போ நீங்கள் இந்த பூமியில் பிறந்தீங்கல்ல, உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ, எதெல்லாம் வரணுமோ, எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் எப்பயுமே இங்கே இருக்குது. அதை தடுத்துக்கிறதே நம்ம தான். நம்மளோட தீர்ப்பால், நம்மளோட மைண்டால், நம்மளோட மனதால் நம்ம தான் தடுத்துக்கிறோம். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸு, இந்த வாழ்க்கையை குறித்த தீர்ப்புகளால் நம்ம தடுத்து நிறுத்திக்கிறோம் எல்லாத்தையும். அந்த தீர்ப்பு கூட நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்கறதுனால கிடையாது, நீங்கள் பார்க்கறதுனால, உங்கள் ஐம்புலன் அறிவால் நீங்கள் சிலரை பற்றி சிலராக அப்படியே பார்த்ததுனாலே புரிஞ்சுக்கிறீங்களா, அதுதான் மைண்டில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சீட்டு கம்பெனியில் சீட்டு போடுறீங்கன்னா கூட அந்த ஆஃபீஸ்க்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் உடனே போன வாங்க சார், உட்காருங்க சார், டீ குடிங்க சார், அப்படி இப்படின்னு வாங்க. ஏதோ லேண்டு வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு உடனே பெரிய மரியாதை தருவாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ மரியாதை கொடுத்தது இல்லைல்ல, உடனே மரியாதைலாம் கொடுத்து வாங்க சார், உட்காருங்க சார், சோறு சாப்பிடுங்க சார், அது பண்ணோன்னா நீங்கள் அங்கே லேண்டு உங்களுக்கு விற்கிறதுக்காக லேண்டு விற்கவே இல்லை. அவங்களுக்குலாம் சோறை போட்டு உங்கள் ஈகோவை கொஞ்சமாக தடவி கொடுத்து அவங்க ப்ராடக்டை விற்றுடுறாங்க. உங்களுக்கு அந்த லேண்டே பிடிக்கலைனாலும் சீட்டு கம்பெனியில் சீட்டு போட விருப்பமே இல்லைனாலும் அவன் டீ ஏதோ கொடுத்து கொஞ்சம் வணக்கங்கள்லாம் சொன்னான்ல, உங்கள் ஈகோவுக்கு கொஞ்சம் ஏதோ தீனி போட்டான்ல, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சரி நல்லவன்னு நினச்சிடுவீங்க. நீங்கள்
எத்தனை வாட்டி ஏமாந்துருக்கீங்க அந்த மாதிரி. நீங்கள் உங்கள் மைண்டு நீங்கள் யாரும் ஒன்று சொல்லியிருக்கலாம் மாட்டாங்க, அவன் செய்கிற செயல் மூலயமாவே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அதுதான் இந்த மைண்டு வந்து ரொம்ப ஆதிக்கம் படுத்தும். ஒருத்தர் டெய்லி அன்னதானம் போடுறாருப்பா, 100 பேருக்கு டெய்லி அன்னதானம் போடுறாரு, சரியான நல்ல மனுஷன் நினச்சின்னு இருப்பீங்க. அவன் இல்லாத எல்லா வேலையும் பார்த்துருப்பான். நீங்களும் புரிஞ்சுப்பீங்க, அவ்வளோதான். அது பார்க்கறதுனால புரிஞ்சுப்பீங்க. அதுதான் உங்கள் மைண்டை வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும். மற்றபடி மற்றவங்கள பற்றி மற்றவங்க சொல்கிறது கொஞ்சமாக ஆதிக்கம் செலுத்தும். ஆனால் நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கிறீங்களா நிறைய விஷயத்தப்பா, சரியான ஆஃபீஸ் வச்சுருக்கானுங்கப்பா, அப்படி இப்படின்னு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கானுங்கப்பா, பிளாட்லாம் சரியாக போகிறான். நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்துன்னு போய் அவன் தலையில் கட்டுவீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து ஏமாந்துருவோம். இந்த கோவிட் அப்போ 1,00,000 ரூபாய் கொடுத்தா மாதம் 10,000 ரூபாய் தருவாங்க, 5,000 ரூபாய் தருவாங்கன்னு எக்கச்சக்க பேர் சேர்ந்து மொத்தமாக போன்ட்டு ஒன்றும் இல்லாமல் ஆன கதைலாம் நிறைய இருக்குல்ல. ஏன் அப்படி சேர்றாங்க? அப்படி தர முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். உண்மையாகவே எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் தர முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேங்க்கே வந்து 1,00,000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு 7,000 ரூபாய் தான் தருது. ஆனால் இவங்க ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் தராங்க 1,00,000 ரூபாய்க்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் தர முடியாதுன்னு. ஆனால் சேர்றோம், நம்ம ஏமாறுவோம். ஏன்னா மைண்டுக்கு அது பிடிக்கும். உங்ககிட்ட பேசினா போதும், நீங்கள் ஏமாறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. உங்களுக்கு அதாவது இம்பாசிபிளாக அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு தெரியும். 1,00,000 ரூபாய்க்கு 60,000 ரூபாய் வருஷத்துக்கு எப்படி தர முடியும்? தர முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மைண்டுக்கு தெரியாது. அதுக்கு ஆசை காமிச்சா மட்டும் போதும். உங்ககிட்ட நான் ஆசை காமிச்சா போதும், நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க. நான் இருக்கேன்ல, நான் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கல் ஒன்று என்கிட்ட இருக்குது, இந்த கல் வந்து ரொம்ப பயங்கரமான கல், அகத்திய சித்தர் வந்து எனக்கு கொடுத்தாரு, எப்போ கொடுத்தாருலாம் சொல்ல முடியாது அப்படின்னு எதனா ஒரு பேய் கதை சொல்லி, அந்த கல் ஆனால் கொஞ்சம் விலை அதிகம், 1,00,000 ரூபாய் தான். ஆனால் இந்த கல்லை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா வீடு ரொம்ப நல்லாயிருக்கும், சுபிக்ஷமாகிடும், பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு பேய் கதை விட்றேன்னு வச்சுக்கலேன். நீங்கள் எல்லாரும் அதை வாங்குவீங்க. வீடு சுபிக்ஷமாகிடுமாமே, நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துருமாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல. அந்த மாதிரி ஒன்று தீர்ந்தே போகாது. நீங்கள் கல்லும் வாங்கி வைப்பீங்க, பிரச்சனையும் தீராது. தீரலன்னு ஏன் தீரலன்னு கேட்க மாட்டீங்க. புரியுதுங்களா? உங்கள் மைண்ட் ஜாலியாக இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி மேஜிக்லாம் உங்களுக்கு செய்கிறது பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது. சும்மா இருங்கன்னு சொன்னால் இருக்க முடியாது, அதுவாகவே எல்லாமே சரியாயிடும்னு சொன்னால் இருக்க முடியாது. இந்த கல் ரொம்ப சக்தி வாய்ந்த கல், இதை பாக்கெட்லேயே வச்சிங்க, உங்களுக்கு நிறைய காசு வரும் அப்படின்னா போதும். உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு நிறைய காசு வரும்னு சொன்னாலே போதும். அதெல்லாம் என்னம்மா அது கடவுளாவது மண்ணாகுது. கடவுளே வந்தால் கூட அவர் கழுத்துலேயே காலை வச்சு ஏறி காசை சம்பாதிக்க போயிடுவோம் நம்ம. அதாவது நம்ம கிடையாது, மைண்டு. நீங்கள் உங்களுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அது அப்படி வேலை பார்க்குது. நீங்கள் அதை கவனித்து பாருங்கள், அது எப்படிலாம் வேலை பார்க்குது, எப்படிலாம் நம்மளை ஆட்டோமேட்டட் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம உடம்பு அது எப்படிலாம் இயக்குதுன்னு பாருங்கள். நம்ம எப்படிலாம் பேசுகிறோம், நம்ம ஏன் டக் டக்குன்னு கோவப்படுறோம், நம்ம ஏன் டக் டக்குன்னு சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம ஏன் டக் டக்குன்னு மாறிடுறோம் அப்படின்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களை கவனித்து உற்று நோக்கி பாருங்கள். அது ஆட்டோமேட்டடாக காரியங்கள் நிகழ்த்துவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த ஆட்டோமேட்டடு காரணமே உங்கள் ஐம்புலன்கள் தான். அதனால தான் இந்த ஐம்புலன்களை அடக்கி அடக்கி அடக்கின்னு பகவத்கீதையில் சொல்லுவாங்க. ஐம்புலன்களை அடக்கிறதுன்றது உங்களோட மனநிலையை, மைண்டை பார்த்தா மட்டும்தான் அடக்க முடியும். அப்போ தான் தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. புரிஞ்சு தான் ஆகணும். புரிஞ்சுங்கன்றதோட புரிஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம இப்படியே வாழ்வோம், இப்படியே வாழ்வோம், இப்படியே ஏதோ ஒரு மனநிலையிலே இறந்து விடுவோம். என்னன்னே புரியாத மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி ட்ரெஸ் போட்டு வேலைக்கு போய் கிடைச்சதெல்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறது ஒன்றும் மரணம் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போவோம் நம்ம. புரியுதுங்களா? இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு டைமென்ஷனுக்கு உயிரோட தான் திருப்பி போவோம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி வேற ஒரு டைமென்ஷனுக்கு போவோம். அதனால வந்து இப்போ இங்கே உடம்பு இருக்கு, அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது அப்போ. ஆனால் போவோம் வேற ஒரு டைமென்ஷனுக்கு. நம்ம சாவே மாட்டோம். நம்ம உடம்பு மட்டும்தான் இங்கேருந்து கீழே விழுந்துடும். நம்ம எப்பயுமே மரணமே இல்லாத ஒன்று நம்ம. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சு உங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள்.
நாளைக்கு நல்லபடியாக கவனிக்கிறதுக்காக அபியாசங்களை கட்டாயமாக உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது கவனிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லோரும் வார்ம் அப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த இந்த சில அபியாசங்களை நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களுக்குள்ளே இருக்க உங்களுடைய இருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக கவனிக்கும்ன்றதோட சரியாக அதுவாகவே கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு உத்வேகமாக இருக்கும். அந்த பயிற்சியெலாம் கொஞ்ச நேரம் செய்தாலே போதும் தான். அது செய்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்க முடியும். அதை பற்றி நம்ம நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் செய்து பயன்பெற்றுங்க. அதனால் இந்த கிளாஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்கள். கேட்டுட்டு இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு உள்ள மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற எல்லாமே கனெக்ட் ஆகும். உங்களை உற்று நோக்கும் பொழுது நான் பேசுகிற எல்லாமே கனெக்ட் ஆகும். அதனால் அதை லேசாக புரிஞ்சுங்க. நாளைக்கு வாங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.